ஹாய் மக்களே, நம்ம ஒரு சின்ன கப்பி ஃபார்ம் தொடங்கலாம்னு சொல்லியிருந்தோம்ல. ஆல்ரெடி தொடங்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டி மீன் வச்சிருக்கலாம். இப்போ என்னென்ன மீன் நம்மகிட்ட இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பாக்ஸில் மாலி போட்டிருக்கோம். இந்த பாக்ஸில் இதில் மாலி ரெட்டு, ஒயிட்டு, பிளாக் 3 கலர் மாலி போட்டிருக்கோம். மிக்சர் கப்பீஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கு, சாண்டா கிளாஸ் இருக்கு, அது வெரி மிக்சர். இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்டி, பிளாட்டியில் 2 வெரைட்டி இருக்கு, ஒன்று ஆரஞ்சு, ஒரு ரெட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சீப்ராவில் மிக்சிங் வெரைட்டியும் வேட்டில் சீப்ரா ரெண்டும் போட்டிருக்கோம். அதில் பிளாட்டி ப்ரீடிங் போட்டிருக்கோம். அந்த குட்டி இதில் இருக்கு பார்த்தீங்களா, அது ப்ரீடிங் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஏஞ்சல், ஒரு பாக்ஸ் வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஏஞ்சல் மீனை போட்டிருக்கோம். ஏஞ்சல் இப்போ பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்டி சென்னையில் அதில் ரெட் பிளாட்டியும் மாலியும் எல்லாம் மிக்சிங்கில் போட்டிருக்கோம். கப்பி அந்த மிக்சடு கப்பி கொஞ்சம் எல்லாம் மிக்சிங்கில் போட்டிருக்கோம். அதான் செகண்ட் பேட்சும் தேர்ட் பேட்சும் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்து மாற்றிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டில் சீப்ராவோட குட்டி உங்களுக்கு பார்த்தா தெரியாது, ரொம்பவே குட்டியா இருக்கும். அது இனியும் பண்றதுக்கு லேட் ஆகும், அதனால அப்படி போட்டிருக்கோம். ஒரு 15 குட்டி கிட்டுச்சு போதும். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீடிங் ஏன்னு எப்படின்னு தெரியாது, நம்ம போட்டது ஒரு 15 குட்டி கிட்டி இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே கரெக்ட் வந்தீங்கன்னா இந்த இடத்துலயாக்கும் நம்ம கப்பீஸ் வச்சு வச்சிருக்கோம். மொத்தம் ஒரு 8 வெரைட்டியில நம்ம ரெட்ராங்கன் குட்டி போட்டுக்கலாம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஃபேக்டரோ கோய் சூப்பர் ஸ்டார் பாடி, இது குட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்கு. அதுக்கடுத்து பேக்ல இருக்கிறதுக்கு நேம் தெரியல, அதுவும் குட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்கு. அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வெரைட்டி, மேலும் ஃபீமேலாம் செப்பரேட்டாக போட்டிருக்கோம். அடுத்து இதாகும் ஃபர்ஸ்ட் பேட்ச் குட்டி எல்லாம் வளர்ந்துருச்சு. ஒரு 20 குட்டி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 20 குட்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் குட்டி, இதுதான் ரெட்ராங்கனோட குட்டி. பார்த்தீங்களா, ஒரு 25 குட்டி கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வச்சு தான் நம்ம ப்ரீட் பண்ணோம், நல்லா கிடச்சிது. அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கடுத்து எங்கள் வீட்டில் ஒரு ஜூடு பையன் இருக்கான். அவனை ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சிருக்கேன் பாருங்க. நைட் ஆச்சுன்னா சத்தம் போட்டுகிட்டே இருப்பான். இப்போ நீங்கள் வளர்ந்துட்டான், கண்ணு திறக்காத கொண்டு வந்தது. ஆனால் இப்போ ஹேண்ட் ஃபீட் எல்லாம் கொடுத்து நல்லா வளர்ந்துட்டான். அவளை கூப்பிட்ட உடனே சவுண்டெல்லாம் கேட்பான், ரிப்ளை எல்லாம் பண்ணுவான். பாருங்க எப்படி நல்லா இருக்காண்ணா, லைட்டு எப்படி நல்லா இருக்காண்ணா. கண்ணெல்லாம் திறந்துட்டான், எல்லாம் முடியெல்லாம் வளர்ந்துருச்சு. இனியும் ஒரு 2 வார கேப்பில் ஃபுல் முடிய துவலில் வளர்ந்துடும். அதுக்கடுத்தது அவனை அழகாருங்களா மக்களே. அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும். இந்த 8 வெரைட்டி பப்பீஸில் கண்டிப்பாக 2 பேர் வச்சு கிவ்அவே நான் கொடுப்பேன். நீங்கள் கிவ்அவேக்காக சப்போர்ட் பண்ண இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்மளோட ஒரு சின்ன கனவும் ஒரு ட்ரீம், அதுக்காக வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம யாருக்கிட்டையும் போய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரியெல்லாம் கேட்டு பழக்கம் இல்லை. விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுட்டு ஃப்ரீயாக விடுங்க. அதனால் கெஞ்சவும் தேவையில்லை, யாரையும் கிளியவும் தேவையில்லை. ஓகேவா? ஹாய் மக்களே, நம்ம ஒரு சின்ன கப்பி